ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பைனான்ஸ் ஃபியூச்சர் ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபியூச்சர் ரேடிங் பற்றியும் இந்த ஃபியூச்சர் ரேடிங் எப்படி நாம் பை லாங் செல்ஸ் அவுட் எடுப்பது, அதோட நம்மளோட கேபிட்டலை எப்படி பாதுகாப்பான முறையில் ட்ரேட் செய்வது, அதோட லிக்விடேஷன் அண்ட் மார்க்கிங் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபியூச்சர் ரேடிங்குக்கு போய்க்கோங்க. ஃபியூச்சர் ஆப்ஷன் இருக்கும். மொபைல் ஃபோன் என்றால் இன்னும் இலகுவாக இருக்கும் ட்ரேட் செய்வதற்கு. இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் என்ற ஆப்ஷனுக்கு வந்தால் இப்படி தான் உங்களுடைய மார்க்கெட் இருக்கும். இதில் நீங்கள் இப்போது இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பை பண்ணினாலும் இலாபம் தரக்கூடும், செல்ஸ் அவுட் எடுத்தாலும் நமக்கு இலாபம் தரும் இந்த ஃபியூச்சர் ரேடிங். இந்த ரேடிங்கில் நாம் எப்படி ரேட் செய்வது? ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க்கெட் எந்த பக்கம் உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் என்ட்ரி பாயிண்டில் இருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகும் என்றால் நீங்கள் பை லாங் எடுக்க வேண்டும். அதே இது என்ட்ரி பாயிண்டில் இருந்து மார்க்கெட் கீழ் நோக்கி செல்லும் என்றால் செல்ஸ் அவுட் எடுக்க வேண்டும். சரி, என்னுடைய டெமோ அக்கவுண்டின் மூலம் நான் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டில் எப்படி பை லாங் செல்ஸ் அவுட் செய்வது அண்ட் லேவரேஜ் SLTP இதனை பயன்படுத்துவது என்று காட்டுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நாம் டெமோ அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டோம். டெமோ அக்கவுண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னே நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் ஃபியூச்சர் ரேடிங் பற்றி. உதாரணத்துக்கு, நீங்கள் உங்ககிட்ட $100 பணம் உள்ளது. இப்போது HRP போன்று ஒரு மார்க்கெட்டின் விலை $100 என்ற பெறுமதியில் மார்க்கெட் உள்ளது. இப்போ நீங்கள் உங்களோட $100ஐயும் 10x லேவரேஜில் பயன்படுத்தி நீங்கள் பை லாங் பண்ணுகின்றீங்க. பை லாங் பண்ணால் உங்களுடைய பணம் முழுவதுமாக காலியாகுவதற்கு 100இல் உள்ள மார்க்கெட் 90ஆக மாறினால், மார்க்கெட் குறைந்து வந்து 90ஆக மாறினால் உங்களுடைய பணம் முழுவதும் காலியாகிவிடும். அதே போன்று, அதாவது 90 என்பது நீங்கள் போட்ட முதலிலிருந்து 10x லேவரேஜ் பயன்படுத்தினால் 10% குறைந்தால் உங்களுடைய பணம் காலியாகிவிடும். அதே போன்று 100இல் உள்ள மார்க்கெட் 101ஆக மாறினால் உங்களுக்கு $10 இலாபமாக கிடைக்கும். 102இல் மாறினால் $20, 110ஆக மாறினால் $100 இலாபமாக உங்களுக்கு கிடைக்கும் மார்க்கெட். இந்த ஃபியூச்சர் ரேடிங்கில் அதிகமான இலாபமும் கிடைக்கும், ஒரே தரத்தில் நம்முடைய கேபிட்டல் முழுவதும் காலியாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். சரி, இப்போ நாம் இந்த HRP USDTயில் நம்ம ட்ரேட் செய்து பார்ப்போம். இது டெமோ அக்கவுண்ட். நீங்கள் மார்க்கெட் தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த ஃபியூச்சர் ரேடிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷன் ஸ்பாட்டில் ட்ரேடிங் பண்ணுறது. அதாவது மார்க்கெட் குறைந்த நிலையில் இருக்கும்போது வாண்டி மார்க்கெட்டின் தரம் உயரும் போது விற்பது. அந்த ட்ரேடிங் உங்களுக்கு உங்களுடைய கேபிட்டலினை பாதுகாத்து கொள்வதற்கு அது சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். சரி, இப்போ நாம் HRPயில் இந்த மார்க்கெட் உயரும், அதாவது நான் நினைக்கிறேன் இந்த மார்க்கெட் இப்படியே அப் ட்ரெண்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நினைக்கிறேன். அதனால் நான் பை லாங் பண்ண போகிறேன். இப்போ நான் மார்க்கெட் லிமிட் என்று 2 ஆப்ஷன் உள்ளது. மார்க்கெட் என்றால் இப்போ உள்ள விலையில் நான் வேண்டுவது, லிமிட் என்றால் நான் 1.15 இருக்கு மார்க்கெட். இந்த மார்க்கெட் 1.14க்கு அப்புறம் அப் ட்ரெண்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று நினைத்தால் நான் லிமிட்டுக்கு செட் பண்ணி நான் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுப்பேன். சரி, இப்போ நான் மார்க்கெட்லேயே போய்
இந்த மார்க்கெட்டில் $100 நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் பை லாங். நம்மளோட ஹெபிட்டலை நம்ம பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு கட்டாயம் பயன்படுத்த வேண்டியது டிபிஎஸ்எல். இது இரண்டும். இந்த எஸ்எல் என்றால் ஸ்டாப் லாஸ், அதாவது இப்போ நான் சொன்னது போன்று 90க்கு வருவதற்கு இடையிலே நீங்கள் ஸ்டாப் லாஸினை செட் செய்தால் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது 95ற்கு மார்க்கெட் சென்றால் உங்களுடைய பணம் ஆட்டோமேட்டிக்காக வெளியாகிவிடும் ட்ரேடை விட்டு. உங்களுக்கு $50 மட்டுமே நட்டமாக இருக்கும். $50 உங்களுக்கு உங்களுடைய கேபிட்டல் பாதுகாப்பாக இருக்கும் என்று அர்த்தம். சரி, இப்போ நான் டேக் ப்ராஃபிட் என்ற இடத்துல இந்த மார்க்கெட் 1.15ல இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த மார்க்கெட் 1.16க்கு போகும் என்று. அப்படி என்றால் நான் 1.16 என்று இங்கேயும் ஸ்டாப் லாஸில் இந்த மார்க்கெட் 1.14 வரைக்கும் கீழே செல்லலாம். அதற்கு கீழே சென்றால் என்னுடைய பணம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரேடை விட்டு வெளியேறி விட வேண்டும் என்று. இப்போ நான் 1.14க்கு என்னுடைய எஸ்எல், அதாவது ஸ்டாப் லாஸினை தெரிவு செய்து பை லாங் செல் ஷார்ட். இப்போ நான் இந்த பை லாங் எடுத்தால் இதில் லேவரேஜ் செட் செய்ய வேண்டும். நீங்கள் லேவரேஜ் 10% என்றால் இப்போ இருக்கும் விலையிலிருந்து இப்போ 1.15, அது கூட நீங்கள் 10% என்று மல்டிபிள் பண்ணால் உங்களுடைய மொத்த விலை வரும், எவ்வளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்க. இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணுகிறேன் 75% என்று. இப்போ நான் $100 பை லாங். ஓகே, இப்போ நான் பை லாங் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒன்றை கவனிங்க. எப்படி என்றால், நான் இந்த மார்க்கெட் உயரும் என்று நினைத்து வேண்டியிருக்கிறேன். சரி, ஆனால் நான் ஸ்டாப் லாஸ் செய்து இருக்கிறேன். என்னுடைய பணம் 1.145, அதாவது 145, 1.145ற்கு வந்தால் என்னுடைய $100 லிக்விடேஷனாக மாறிவிடும். அப்படி என்றால் அதற்கு கீழே தான் நான் ஸ்டாப் லாஸினை தெரிவு செய்திருக்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய பணம் முழுவதும் காலியானதற்கு பிறகு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் என்று இந்த மார்க்கெட் சொல்லுகிறது. அதனால் நான் என்னுடைய ஸ்டாப் லாஸினை லிக்விடேஷனிற்கு மேலே இந்த இடத்தில் நான் வைத்து கன்ஃபார்ம் பண்ணுகிறேன். சரி, இப்போ பாருங்க, நான் எடுத்திருக்கிற ரேட்ல சம்டைம் இந்த மார்க்கெட் மேல் நோக்கி செல்லாமல் கீழ் நோக்கி வந்தால் நான் போட்ட இன்வெஸ்ட் பண்ணிய $100களில் $50 லொஸ்ட் ஆகி $50 எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த எஸ்எல் செட் செய்தால். அப்படி ஸ்டாப் லாஸ் செட் செய்யாமல் விட்டால் லிக்விடேஷனாக உங்களுடைய மொத்த பணமும் காலியாகிவிடும். சரி, இப்போ நீங்கள் கீழே பார்க்கலாம். இப்போ ஹெச்ஆர்பியில் நான் 86.5, என்னுடைய லிக்விடேஷன் 1.145க்கு வந்தால் லிக்விடேஷனாக மாறிவிடும். பிரேக் ஈவன் 1.1552 என்ற பிரைஸுக்கு வந்தால் எனக்கு இலாபமும் இல்லை நட்டமும் இல்லை என்று சொல்லுகிறது. இது எனக்கு இப்போது 0.01 என்ற நிலையில் லொஸ்டாக இருக்கிறது என்று இந்த இடம் எனக்கு காட்டுகிறது. இதில் கிரீன் வந்தால் ப்ராஃபிட்டாகவும் ரெட் வந்தால் லொஸ்டாகவும் இருக்கிறது. இதுதான் ஃபியூச்சர் ட்ரேடிங் பை லாங். சரி, இப்போ நாம் இன்னும் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் வேறு மார்க்கெட்டில். BCS LTC TRX. ஓகே, இப்போ நாம் இந்த HLMல செல் ஷார்ட் எடுக்கலாம். ஓகே,
இந்த செல் ஷார்ட்டில் நான் எவ்வளவு $100 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். 20x. இந்த 20 என்றதை நான் 50 என்று மாற்றுகிறேன். 50. இப்போ நான் டேக் ப்ராஃபிட் 0.0. நாம் இப்போ செல் ஷார்ட் எடுக்கிறதால 18க்கு வந்தால் இந்த மார்க்கெட் இந்த ப்ராஃபிட்டில் நமக்கு க்ளோஸ் ஆயிடணும். மார்க்கெட் ரெண்டும் ஸ்டாப் லாஸ் மேலே 1. இப்போ மார்க்கெட் 193 194க்கான ஆட்டோமேட்டிக்காக நம்மட இந்த மார்க்கெட் கேன்சல் ஆகி வெளியாயிரணும் என்றும் நான் இந்த மார்க்கெட்டில் எடுக்கிறேன். இந்த க்ரோசஸ் என்றதை இசோல்ட் என்று மாற்றிக்கொள்ளணும். இது என்னென்றா க்ரோஸ் என்றால் நம்மளுடைய மொத்த பணத்தையும் வைத்து ட்ரேட் பண்ணுவோம். அதாவது இப்போது நம் ட்ரேட் செய்த பணத்தையும் வைத்து நம்முடைய ட்ரேட் செய்யாமல் வெளியில் இருக்கும் பணத்தையும் வைத்து ட்ரேட் செய்யக்கூடும். இதனால் இசோல்ட் என்று தெரிவு செய்தால் நாம் ரேட் செய்வதற்கு $100 பயன்படுத்தினோம். அந்த பணத்தை வைத்து மட்டுமே ரேட் செய்வோம். சரி, இப்போ நான் இந்த ப்ரைஸில் $100 செல் ஷார்ட். ஓகே, இப்போ நான் ட்ரேட் எடுத்துட்டேன். இந்த ப்ரைஸில் வேண்டியிருக்கேன். இங்கே இந்த ப்ரைஸுக்கு இந்த லிமிட்டுக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த லிக்விடேஷனை டச் பண்ணாது. லிக்விடேஷனை டச் பண்ணினா என்னுடைய $100 முழுவதுமாக காலியாகிவிடும். அதனால் நான் இங்கு ஸ்டாப் லாஸ் செட் செய்திருக்கிறேன். கீழே நான் என்னுடைய எஸ்எல்லினை செலக்ட் செய்திருக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு நான் ஹெச்ஆர்பியில் $100 போட்டிருந்தேன். இப்போ எனக்கு 0.10 USDT இலாபமாகவும், HLMல நான் $100 இன்வெஸ்ட் செய்தேன். 0.08 நட்டமாகவும் இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் ட்ரேடிங். இப்படி தான் ட்ரேட் செய்ய வேண்டும். அடுத்து இந்த ட்ரேட் வருங்காலத்தை வைத்து, அதாவது ஃபியூச்சரில் இது அப் ட்ரெண்டாக இருக்கலாம், டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம் என்பதனை நாம் முன்கூட்டியே கணித்து கொள்ள வேண்டும். சரி, இதுதான் ஃபியூச்சர் ட்ரேடிங். இதில் இருந்து நீங்கள் க்ளோஸ் ஆகினீங்கன்னா, இந்த ப்ரைஸ்லேயே நீங்கள் க்ளோஸ் ஆகினா உங்களுக்கு $0.10 ப்ராஃபிட் ஆகும், $0.15 உங்களுக்கு லொஸ்டாகவும் இருக்கும். நான் க்ளோஸ் ஆல் பொசிஷன்ன்றதை கொடுத்து இந்த மார்க்கெட்டில் இருந்து வெளியாகிறேன். ஓகே, ஓகே, இப்போ நான் இந்த மார்க்கெட்டில் இருந்து வெளியாகிவிட்டேன். இதுதான் ஃபியூச்சர் ட்ரேடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததில் ஃபியூச்சர் ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய அறிவு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, அதோட உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதோட உங்கள்கிட்ட சரியான ஒரு மொபைலும் இருக்குது. ஆனால் பணம் வைத்து உங்களுக்கு ஆன்லைனில் சம்பாதிக்கணும் அப்படி என்று நினைக்கிறீங்கன்னா, இப்படி ரேட் செய்து சம்பாதிக்கணும் என்று நினைக்கிறீங்கன்னா, கத்தார்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போ ரொம்ப துல்லியமான அக்யூரேட்டில் ட்ரேடிங் சிக்னல் கிடைக்குது. இந்த ட்ரேடிங் சிக்னலுக்காக நீங்கள் உங்களுடைய பணத்தை அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கோ அனுப்ப வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இந்த ஏஐ சிக்னல்கள் மற்றும் ப்ரோ ரேடர்கள் மூலம் இந்த சிக்னல்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். ஒரு ட்ரேட் எடுத்தால் அதுக்கான ஸ்டாப் லாஸ், அதோட TP1 டேக் ப்ராஃபிட் 1, டேக் ப்ராஃபிட் 2, டேக் ப்ராஃபிட் 3 அப்படின்னு எல்லா டார்கெட்ஸும்
ரொம்ப கிளியராக கொடுத்துடுவாங்க. இதோட அக்யூட் லெவல் ரொம்ப கிளியராகவும் 99% சக்ஸஸாக இதுவரைக்கும் பண்ணிட்டு வராங்க. இனியும் அதே லெவலில் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரேட்டுக்கு ஒரு ரேடுக்கு அவங்க $2 மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் $2 அவங்களோட காண்டாக்ட் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. அந்த சிக்னல் அவங்க சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் அந்த சிக்னலை நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேட்டில் மினிமம் $10 to $30 ப்ராஃபிட் கிடைக்கும். அவங்களோட ஃபோன் நம்பரை நான் இந்த கீழே கொடுத்துருக்கேன். அதோட என்னோடய பயோலையும் அவங்களோட ஃபோன் நம்பர் மற்றும் அவங்களோட டெலிகிராம் சேனலையும் கொடுக்கேன். உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் அவர்களை காண்டாக்ட் செய்து மேலும் தகவல்களை அவர்களிடம் தெரிந்து கொள்ளுங்கள். இதே போன்று வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இதனை ஷேர் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.